தனி மனிதன் வெல்ல முடியாத விஷயம், ஜெயிக்க முடியாத விஷயம் காமம், கோபம். இந்த ரெண்டுலேயும் அவனால் ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி காலகட்டம் விஸ்வரூபம் எடுத்து போயிட்டுருக்குங்கிறதுனால மரணத்தை விட கொடியது காமம். மரணத்தை விட கொடியது காமமா? உலகத்தில் இருக்கிறதுல மரணம் தான் பெருசு, அதை விட பெருசு காமமா? மரணத்தை விட கொடியது காமம். இன்றைக்கி அந்த அளவு போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏன் இந்த அளவு நான் எடுத்து இதை விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர பசங்களும் என் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரர்களும் பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவு பாதிக்கப்பட்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு விஷயத்தை நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் இந்த நேரத்தில் நான் அவங்கள சொல்லி தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, உலக நாடுகளில் எந்த நாட்டிலையாவது நீங்கள் போய் பாருங்கள், உலக நாட்டில் எந்த நாட்டிலையாவது நீங்கள் போய் பாருங்கள், என்னோடய தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்க மாதிரி மகன் போன்ற வாலிபர்கள் மாதிரி உயரமான அவங்கள பார்க்கும்போதே உயரம் பார்த்தீங்கன்னா உயரம் யாருக்குமே கிடைக்காது. அந்தளவு உயரம் உள்ள ஆளுங்களாக இருப்பாங்க எல்லாருமே. அதே சமயத்தில் அவங்களுடைய அதாவது அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். அந்த மகன் போன்ற வாலிபர்களோ பேர பசங்களோ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். நடந்து வரும்போது ஒரு தேர் அசைஞ்சு வர மாதிரி தான் வருவானுங்க என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள். பார்த்துருக்க இல்லையா? அங்கே வைங்களில் எந்த குறையாத ஆண்டவன் கொடுத்துருக்கானா? எந்த குறையும் கொடுக்கல. அதுவும் இதில் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் கன்னத்தை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே தள்ள அப்படியே தக்காளி பழம் மாதிரி கடிச்சு திங்கிற மாதிரி இருப்பானுங்க என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும். அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. இப்போ இந்த நிமிஷத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு இருக்கிறாங்கங்கிற சந்தோஷத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் பேசுகிறேன் அப்படின்னாக்க என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற சேலம் சிவராஜ் தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியருக்கு சொல்லக்கூடிய தகுதி கிடையாது. உண்மையாலுமே எந்த விதமான தகுதியும் கிடையாது. எவ்வளவு அனுபவ படிப்பு, எவ்வளோ வயது அதிகமாகிருக்கு, இதில் எவ்வளோ மூலிகை ரகசியங்கள் தெரியும், எவ்வளோ வியாதிஸ்தரை குணப்படுத்தியிருப்பேன் இல்லையா? அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ உரிமை எடுத்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பேர பசங்க வாழ்க்கையும் மகன் போன்ற வாலிபர்கள் வாழ்க்கையும் நிறைய வீணாகிட்டு இருக்குது. அதுலேயும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கொள்ளா காட்சியாக பார்க்குறதுக்கே அப்படியே நம்மளாம் கட்டி பிடிச்சி அவங்க நெத்தியில் முத்தம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருக்கிற பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக இருந்துகிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டு இருக்கிறத விட நல்ல முறையில் உடம்பை வச்சுட்டு இருக்கிறவங்க என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக இருந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு மனசு தடுமாறி போய் அந்த தப்பு செஞ்சு பாதிக்கப்பட்டு வரும்போது அவங்க வாழ்க்கை என்ன அளவுக்கெல்லாம் வீணாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? வீணாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி. ஏன்னா அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருப்பாங்க நம்ம பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும். அதனால் உங்களுக்கு தெரியாது. இந்த சித்த வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், உட்கார்ந்துருக்கும்போது எப்படி இருக்கான், நடந்து வந்தானா அவன் எப்படி இருப்பான், அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது குனிஞ்சி நிமிர்றானா அப்படின்னு பார்த்துட்டு அவன் கன்னத்தை பார்க்கும்போதே அவன் உடம்புல விந்து கட்டுப்பாடு சேமிப்பு பண்ணி வச்சுருக்கானா, இல்லை அவனுடைய விந்து கட்டுப்பாட்டை பூரா இழந்துட்டானா, எத்தனை வருஷமாக தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் உடம்பை குணப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியாதா, குணப்படுத்தினா எவ்வளோ கூட பண்ணலாம், திருமணம் பண்ண முடியுமா, திருமணம் பண்ண முடியாதா, பண்ணனா மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத இந்த சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியரும் நீ கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து உலக நாடுகளில் எங்கே போய் நீ சித்த வைத்தியத்தை பண்ணாலும் யாருனாலையுமே பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன்.